ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த 37வது சங்கீதம் முழுவதையும் எழுதினவர் தாவீது. ಈ 37ನೇ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಬರೆದಿರುವವರು ದಾವೀದರು. அருமையான வசனங்களை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்க முடியும். ಅದ್ಭುತವಾದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. இந்த வசனங்களுக்கெல்லாம் வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, ಈ ವಚನಗಳೆಲ್ಲ ನಾವು ಓದುವಾಗ, ಅದನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ, கேட்கும் பொழுது, ಕೇಳುವಾಗ நம்ம இருதயத்தில் ஒரு ஜெபம் இருந்து கொண்டே இருக்கணும். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಇರುತ್ತಲೇ ಇರುತ್ತೆ. இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ಈ ವಚನಗಳಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗೋದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. ஸோ எத்தனை பேர் அப்படி நம்ம ஜெபிக்கிறோம்? ಎಷ್ಟೊಂದು ಜನ ನಾವು ಆ ಥರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. நீங்கள் வசனத்தை படிக்கும் போதும், கேட்கும் போதும், தியானிக்கும் போதும், ನಾವು ವಚನ ಓದುವಾಗ, ಕೇಳುವಾಗ ಮತ್ತು ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும், ಈ ವಚನಕ್ಕೆ ನಾವು ಇದೇ ಥರ ಆಗಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி படிச்சோன்னு சொன்னா, ಈ ರೀತಿ ಓದುವಾಗ நீங்க நிஜமாய் உண்மையாய் தேடுகிற யாவருக்கும், ನೀವು ನಿಜವಾಗಿ ನಿಯತ್ತಾಗಿ ನಾವು ತೇಡುವವರಿಗೆ ಯಾವರಿಗೂ முடிங்க. அதுதான் அந்த வருஷத்தோட வாக்குத்தத்த வசனமே. ಅದೇ ವರ್ಷದ ಒಂದು ವಾಗ್ದಾನ. யோசிக்கிறாங்க இந்த வசனம்னு சொல்லிட்டு, ಯಾವ ವಚನ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೇವೆ. இந்த வசனத்தை சொல்லி 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 ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க ஜெபம் பண்ணணும். ಈ ವಚನವನ್ನು ಹೇಳಿ 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 ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நீங்க எங்க அருகில இருக்கிறீங்கப்பா, ನಮ್ಮ ಸಮೀಪದಲ್ಲಿ ಇರುತ್ತೇವಪ್ಪ. அவர் நம்ம கூட இருந்தா எவ்வளவு ಸಪೋರ್ಟ್. ಅವ್ರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ರೆ ಎಷ್ಟೊಂದು ಸಹಾಯ. அவர் சொல்றாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து, ಶಾಂತ ಗುಣ ಉಳ್ಳವರು ಭೂಮಿಯನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். ಅನೇಕ ಒಂದು ಸಂತೋಷದಿಂದ ಮನಮಗಿழ்ச்சிಯಿಂದ. இதே வசனத்தை இயேசு கிறிஸ்து கோட் பண்ணியிருக்கிறாரு. ಇದೇ ವಚನವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾನೆ. என்ன சொல்லியிருக்கிறாரு? ಏನು ಹೇಳ್ತಾರೆ? பின்னாடி வசனமே வர மாட்டேங்குது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை, அதுக்கு முன்னாடி தாவி சொல்லியிருக்கார் பாருங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து, ಶಾಂತ ಗುಣ ಉಳ್ಳವರು ಭೂಮಿಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿ மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். ಅವರು ಮನ ಸಂತೋಷದಿಂದ ಇರ್ತಾರೆ. ஆமா, இதுல ஒண்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ಇದನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ನೋಡಬಹುದು. பொல்லாதவர்களை குறித்து, ದುಷ್ಟರ ಕುರಿತು, துன்மார்க்கரை குறித்து, ದುಷ್ಟರ ಕುರಿತು நீங்க அதை குறித்து நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ಅದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬಾರದು. நாம் சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது, ನಾವು ಶುದ್ಧೀಕರಿಕ, நம்மை ஆயத்தப்படுத்தும் பொழுது, ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಆಯತ್ತಪಡುವ, சுற்றிலும் இருக்கிற ಸರೌಂಡಿಂಗ್ மாற ஆரம்பிக்கும். ನಮ್ಮ ಸುತ್ತಿರುವ ಒಂದು ಎನ್ವೈರನ್ಮೆಂಟ್ ಮಾರಲ್ಪಡುವುದಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟೊಂದು ಜನ ವಿಶ್ವಾಸಿಸ್ತೀರಾ? நம்ம மாறினா, ನಾವು ಮಾರಿದ್ರೆ, சொல்லுங்க, நம்ம மாறினா, ನಾವು ಮನ ಮಾರಿದ್ರೆ எல்லாம் மாறும், ಎಲ್ಲವೂ ಮಾರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ಅದನ್ನೇ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ. துன்மார்க்கன் சொல்றாரு, ದುಷ್ಟನು ಹೇಳ್ತಾನೆ, நீதிமான்களுக்கு விரோதமா எத்தனையோ பிளான் பண்றாங்க, ನೀತಿವಂತರಿಗೂ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎಷ್ಟೋ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಮಾಡ್ತಾರೆ. என்ன இவங்களை வீழத்தள்ளணும், இவங்களை கெடுக்கணும், இவங்க வாழ்க்கை நாசமாக்கணும்னு சொல்லிட்டு ಇವರನ್ನು அநேக விதத்தில் அவங்க முயற்சி செய்றாங்க. ಇವರನ್ನು ಕೆಡಿಸಬೇಕು, ಇವರನ್ನು ಕೆಳಗಡೆ ತಳ್ಳಬೇಕು ಅಂತ ಎಷ್ಟೋ ಒಂದು ಯೋಚನೆಗಳು ಮಾಡ್ತಾರೆ. ಆದರೂ அவைகள் உங்களை மேற்கொள்வதில்லை. ಅದು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಬರೋದಿಲ್ಲ. காரணம் என்னன்னு சொன்னா, ಕಾರಣ ಏನೆಂದರೆ நீங்க அதெல்லாம் பார்க்கறதில்ல. ನೀವು ಅದನ್ನೆಲ್ಲ ನೋಡೋದಿಲ್ಲ. அருகாமையில் இருக்கிற, சமீபத்தில் இருக்கிற இயேசுவை முன்னாடி வச்சு, ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿರುವ ಯೇಸುವನ್ನು ಮುಂದೆ ಇಟ್ಟು நீங்க உங்களை சரிப்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் பொழுது, ನಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸೋದಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಯೋಜನವನ್ನು ಮಾಡುವಾಗ, நம்ம சரிப்படுத்துறதுக்கே இந்த வாழ்நாள் போதாது. ನಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸೋದಕ್ಕೆ ಈ ಒಂದು ಜೀವನ ಸಾಕಾಗುತ್ತೆ. அதனால வேற காரியத்தை குறித்து எதையும் யோசிக்க வேண்டாம். ಆದರೆ ಬೇರೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಇಟ್ಟು ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬಾರದು. நிச்சயமாகவே நாம் பூமியை சுதந்தரிப்போம். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಾವು ಭೂಮಿಯನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡೋಣ. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ಅದರಲ್ಲಿ ಹೇಳப்பಟ್ಟಿದೆ, துன்மார்க்கருக்கு இருக்கிற பெரிய செல்வத்தை பார்க்கிலும், ದುರ್ಮಾರ್ಗರಿಗಿರುವ ಎಷ್ಟೋ ಒಂದು ಹಣಕ್ಕಿಂತಲೂ நீதிமான்களுக்குள்ள கொஞ்சமே நல்லது. ನೀತಿವಂತರಿಗಿರುವುದು ಸ್ವಲ್ಪದೇ ಆದ ಸಾಕಾಗಿತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால ஏழை பணக்காரங்க முக்கியம் கிடையாது. ಹಣವಂತರು ಧನ್ಯರು ಅಂತ ನೋಡಬಾರದು. உங்களுக்கு இருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும், ನಿಮ್ಮಲ್ಲಿರೋದು ಸ್ವಲ್ಪವಾಗಿದ್ದರೂ உண்மையா இருந்து பாருங்க. உண்மையா இருந்து பாருங்க. ನಿಜವಾಗಿದೆ ನೋಡ್ರಿ.
கொஞ்சமா இருந்தாலும் ಸ್ವಲ್ಪವಾಗಿದ್ರೂ சின்ன வேலை செஞ்சாலும் ಚಿಕ್ಕ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು ஃபோக்கஸ் பண்ணி ಅದರಲ್ಲಿ ನೋಡಿ ನಾವು நீங்க உண்மையா இருந்து பாருங்க. ನೀವು ನಿಜವಾಗಿ ಇದ್ರೆ ஒரு 100 ரூபா வருமானம் வந்தா கூட ಒಂದು 100 ರೂಪಾಯಿ ಹಣ ಬಂದ್ರೂ அது ஒரு வாரத்துக்கு போதுமானதா இருக்கும். ಅದು ಒಂದು ವಾರಕ್ಕೆ ಸಮೀಪವಾಗಿರಿದ್ರು. அதுல இல்லாம ಅದನ್ನು ಬಿಟ್ಟು 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் 10,000 ನಾವು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ರೆ காலி ஆகும். 2 ದಿವಸ ಅದು ಖಾಲಿಯಾಗಿ ಹೋಗ್ಬಾರ್ದು. அதனால நமக்கு கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் நல்லதுப்பா, கொஞ்சமே நல்லது. ಸ್ವಲ್ಪವೇ ಅದು ಒಳ್ಳೆಯದು. கர்த்தருக்கு உண்மையா இருக்க உதவி செய்யுங்க. ಕರ್ತನಿಗೆ ನಿಜವಾಗಿ ಇರಲು ನಾವು ಪ್ರಯತ್ನ ಮಾಡೋಣ. நீதிமானாய் நடப்பதற்கு உதவி செய்யுங்க. ನೀತಿವಂತರಾಗಿ ನಾವು ಬಾಳಕ್ಕೆ ಪ್ರಯೋಜನ ಮಾಡೋಣ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இதை கேட்கும் பொழுது, ಇದನ್ನು ಕೇಳುವಾಗ, அப்படியே கீழ்ப்படியும் பொழுது, ಆ ರೀತಿಯಾಗಿ ವಿದ್ಯುತ್ತಿರುವಾಗ தேவன் எந்த நோக்கத்துக்காக இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறாரோ, ದೇವರು ಏನೋ ಒಂದು ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೋ அந்த நோக்கம் பூரணமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ಆ ವಾಕ್ಯವು ಪೂರ್ಣವಾಗಿಲಿಸಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಪಡೋಣ. ಆಮೆನ್. ಆಮೆನ್.